வீடியோஸ்லாம் பலமா இருக்கு. என்னென்னமோ செஞ்சு சாப்பிட்றீங்க. எங்களுக்கும் செஞ்சு குடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா வீட்ல தான் இருக்கேன் 2 நாளா. ஓகே அம்மாக்கு முட்டை மிட்டாய் செஞ்சு குடுக்கலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேன். பிகாஸ் இங்க ஓடிஜி இல்ல. வித்தவுட் ஓடிஜில எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அம்மா வந்து ஆல்ரெடி பால்கோவா செஞ்சிருந்தாங்க. இது ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும் வீட்லயே செஞ்ச பால்கோவா. இல்ல 2 முட்டை, ஒரு 50 கிராம் அளவுக்கு சுகர், 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு அடுப்புல வச்சு கிண்டு கிண்டுன்னு கிண்டியாச்சு. கொஞ்சம் வந்து கெட்டியானதும் ஒரு ட்ரேல வந்து பேக்கிங் ட்ரேல வந்து கொஞ்சம் கீ கிரேஸ் பண்ணிட்டு பேட்டர் சேர்த்தாச்சு. மேலேயும் கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துட்டு, இதில நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ், குங்குமப்பூ எதுவுமே சேர்க்கல. பட் முட்டை மிட்டாயில அந்த முட்டையோட ஸ்மெல் கண்டிப்பா சுத்தமாவே இல்லவே இல்ல. நீங்களும் வந்து பயப்படாம ட்ரை பண்ணலாம். ஓடிஜி இல்லாதனால இந்த மாதிரி ஒரு இட்லி குண்டான்ல கீழ வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு, மேல வந்து சின்ன சின்னதா கல்லு இருந்துச்சு. அதைய வச்சு ஒரு 40 நிமிஷம் ஆச்சு இது பேக் பண்றதுக்கு எனக்கு. பட் நல்லா டேஸ்ட்டா நல்லா செம்மையா இருந்துச்சு.